வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு லைஃப் பிட்வீன் விக்கெட்ஸ். இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் அட்ரஸ் பண்ண போறோம். பட் இந்த டாபிக்கை இன்ஃபேக்ட் பேசுறதுக்கு என் கூட இன்னொருத்தர் இருக்க போறாரு. இன்ஃபேக்ட் அவர் தான் வந்து இந்த டாபிக்கை வந்து பேசலாமே அப்படின்ட்டு சொன்னாரு. ஸோ இஸ் கோயிங் டு பி டேக்கிங் ஓவர் திஸ் பர்டிகுலர் வீடியோ. ஐ வுட் லைக் டு வெல்கம் ஏகாம்பரம். ஏகாம்பரம், எப்படி இருக்கீங்க? வெல்கம் வெல்கம் டு மை சேனல். தேங்க்யூ யோமி, நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க நீங்க? ரொம்ப 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 நல்லா இருக்கேன். ஓகே ஃபைன், ப்ளீஸ் டேக் ஓவர் ஏகா. என்ன மாதிரியான ஒரு கான்டென்ட் வந்து என்ன மாதிரியான ஒரு விஷயம் நம்ம வந்து இன்னைக்கு பேச போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இந்த டாபிக் வந்து நான் எப்படி யோசிச்சேன் அப்படின்னாக்க, ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் கிரிக்கெட்டர் அப்படின்னு எனக்குள்ளேயே ஒரு கொஸ்டின் ஃபர்ஸ்ட் வந்தது. என்னோட ஃபேவரட் கிரிக்கெட் வந்து ராகுல் டிராவிட் தான். நான் வந்து ஐம் அப் ஃப்ரண்ட், நான் அதை சொல்றேன். பேட்ஸ்மேன், அதுலேருந்து தான் நான் டாபிக் கொண்டு போறேன். ஆக்சுவலி ராகுல் டிராவிடா இருந்தாலும் நானே ஒரு மைனாரிட்டி தான் அந்த க்ரோயிங் அப். ஏன்னா வந்து ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா ஒரு 7 பேர் சச்சின் டெண்டுல்கர்னு இருப்பாங்க, ஒரு 2 பேர் சௌரவ் கங்குலி அப்படின்னு இருப்பாங்க, ஒருத்தர் தான் வந்து ராகுல் டிராவிட் அப்படின்னு இருப்பார். அது வந்து சச்சினோட ஒரு ஃபினாமினன், அந்த ஒரு ஆரா அப்படின்னு நம்ம வச்சுப்போமே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தோனி டுக் த மேண்டில் அண்ட் தென் கோலி. இப்போ அடுத்து யாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்டு இருக்கு. இது ஏன் நான் வந்து இந்த ஒரு ப்ரெல்யூட் கொடுக்குறேன் அப்படின்னாக்க, சில இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸ் கவர் பண்ணும்போது மித்த நாட்டை சேர்ந்தவங்கள்ட்ட எல்லாம் வந்து ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் கிரிக்கெட்டர் அப்படின்னு கேட்டாக்க ஷேன் வான் ஆர் பிரெட்லி ஆர் வசீம் அக்ரம், டேல் ஸ்டெயின், இந்த மாதிரி சொல்லிலாம் கேள்விப்பட்டது உண்டு. ஆனா இட்ஸ் வெரி ரேர் ஃபார் ஒரு நம்ம சர்க்கிள்ல இருக்கிறவங்க வந்து ஒரு ஜஹீர் கான், அனில் கும்ப்ளே ஆர் ஒரு ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆர் ஈவன் ஃபார் நவ் ஜஸ்பிரித் பும்ரா அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப ரேரா இருந்திருக்கு. ஸோ நான் அட்ரஸ் பண்ண நினைச்ச டாபிக் என்னன்னா, ஒய் ஆர் bowlers நாட் செலிப்ரேட்டட் த வே பேட்டர்ஸ் ஆர் அப்படின்னுட்டு. ஸோ அதனால தான் நான் உங்ககிட்ட இந்த ஐடியாவை கொண்டு வந்திருக்கேன். யூ செட் ஓகே, தேங்க்யூ வெரி மச். அதுதான் என்னுடைய தாட் ப்ராசஸ் பிஹைண்ட் திஸ். நன்றி ஏகா. ஐ திங்க் ரைட்டான ஒரு ஆள் கிட்ட தான் வந்திருக்கீங்க. என்னடா இது, ஒரு போலர்ஸ்க்கு வந்து யாருமே அதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு பல வாட்டி நான் வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ்லயும் பேசியிருக்கேன், ரொம்ப ஓக்கலா இருந்திருக்கேன். பட் அப்படிதான் போயிருக்குல்ல. இன்ஃபேக்ட் கிரிக்கெட் ஸ்டார் ஆரம்ப காலத்துல இருந்தே பாத்தீங்கன்னா நிறைய only the batters have been celebrated. But ஒரு important facet of cricket is batters win you matches, bowlers win you tournaments, trophies, championship. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் போது ஐ திங்க் இட்ஸ் ரியலி அன்ஃபேர் தட் நம்ம நிறைய போலர்ஸை கொண்டாட மாட்டேங்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஆப்வியஸ்லி லெட்ஸ் நாட் கெட் இன் டு த டீடைல்ஸ் ஆஃப் என்ன பிசிக்காலிட்டி, அதெல்லாம் வந்து ஒரு தனி டாபிக் ஆஃப் டிஸ்கஷன். பட் த திங் இஸ் டெஃபினெட்லி bowlers have not been given any not the amount of due that the batters get. I understand that the batters, இது ஒரு பேட்டர் கேமா மாறிடுச்சு. இன்ஃபேக்ட் இப்படிதான் இருக்கு. போலர்ஸ் வந்து லிட்டரலி அந்த லேபர் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் வந்து போத் ஃப்ரம் த கிரிக்கெட்டிங் சைடு ஆர் ஒரு மார்க்கெட்டிங் சைடா இருக்கட்டும், யூ நெவர் சி ஒரு ஸ்டார் ரியலி செலிப்ரேட்டட். அப்படிதான் இருக்கு. தேங்க்ஸ் டு யூ ஃபார் பிரிங்கிங் அப் சச் எ இன்ட்ரெஸ்டிங் டாபிக். இல்லை, இப்போ இதுல எனக்கு எது ரொம்ப முக்கியமா டூ திங்ஸ் விச் ரியலி ட்ரோவ் மீ அப்படின்னாக்க, போத் இன்வால்வ்ஸ் ஜஸ்பிரித் பும்ரா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த அடிலைட் டெஸ்ட்ல வந்து பும்ரா வந்து ஒரு செகண்ட் டேல காலை பிடிச்சிட்டு உட்காந்துட்டாரு மிடில் ஆஃப் அன் ஓவர். அப்போ வந்து இன்ஜுரி அப்படிங்கிறத தாண்டி த சீரீஸ் இஸ் ஆன் த லைன். இவர் இப்ப உட்கார்ந்துட்டாருன்னா ஓவர், அங்க இருந்து நம்ம வந்து 4-1 தோக்கிறதுக்கு ரியலிஸ்டிக் சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு. அதுக்கு முன்னாடி என்ன ஒண்ணு நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ், ஒன் ஆஃப் த மோஸ்ட் செலிப்ரேட்டட் சைட்ஸ் இன் IPL, they did something extraordinary. They retained their 5-time winning captain who just won the World Cup, the current Indian captain Surya Kumar Yadav, அப்புறம் their current captain ஹர்திக் பாண்டியா. இவங்க 3 பேத்துக்குமே they gave 16.3, 16.3 and 16.4 and they paid ஜஸ்பிரித் பும்ரா 18. அது வந்து நான் இதுக்கு முன்னாடி எனக்கு ஞாபகம் இருந்து ஒரு போலர், அதுவும் ஒரு சூப்பர் ஸ்டார் ரிட்டென்ஷன்ல ஒரு போலருக்கு 18 crores கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து நான்
கேள்விப்பட்டதே இல்லை. அதாவது 18 crores கொடுத்துருக்காங்க போலர்ஸ்க்கு, கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல. பட் டாப் டிரா வந்து ஒரு போலருக்கு அப்படிங்கிறது வந்து எப்படி சொல்றது, நான் எதிர்பார்க்கவே இல்லை அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது வந்து இப்ப நான் எப்படி சொல்றேன் அப்படின்னாக்க, பேட்டர்ஸை செலிப்ரேட் பண்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் தப்பு அப்படின்னு நினைக்கல. தட்ஸ் ஹவு வி வர் ட்ரெயின்டு கல்ச்சரலி. அப்படிங்கும்போது என்னெல்லாம் பாசிபிள் ரீசன்ஸ் ஃபார் bowlers not getting the due recognition அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல ஒரு 4-5 விஷயங்கள் நான் வந்து யோசிச்சேன். இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, the game itself. ஒரு T20 மேட்ச் அப்படின்னு பார்த்தா ஒரு bowler கேன் bowl 24 balls. பும்ராவால 24 பால் தான் போட முடியும். அதனால தானோ என்னவோ ரீசன்ட் ஃபியூ சீசன்ஸ்ல இந்த ட்ரெண்ட் போல்ட் அப்படின்னு இன்னொரு ஒரு ஃபோர்ஸ் இல்லாதப்போ பும்ரா ஒருத்தரால வந்து டீமை கேரி பண்ணி கொண்டு போக முடியல. சிமிலர்லி ஒரு ஓடிஐ மேட்ச்னா ஒரு போலரால 60 பால் தான் போட முடியும். வேற ஒரு பேட்ஸ்மேன் வந்து 100 பாலுக்கு மேல ஆடுற இன்ஸ்டன்ஸ் எவ்வளோன்னு நான் எடுத்து பார்த்தேன். அட் த டைம் ஆஃப் ரெக்கார்டிங் சம் 3560 ஆட் இன்ஸ்டன்சஸ்ல பேட்ஸ்மேன் வந்து 100 பாலுக்கு மேல ஃபேஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ஒரு போலர் 60 பால் போடுறப்பையும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 4 ஓவர், அப்புறம் ஒரு 2 ஓவர், அப்புறம் ஒரு 2 ஓவர், கடைசியில ஒரு 2 ஓவர். ஸோ ஒரு போலரை வந்து கான்ஸ்டன்டா ஒரு மேட்ச் நடக்கும் பொழுது ஒரு ஃபேனா என்னால வந்து த்ரூ அவுட் பார்க்க முடியல ஒரு எக்ஸ்போஷர். இப்போ ஒரு விராட் கோலி வந்து ஒரு 6:30 மணிக்கு ஒரு ஓடிஐ மேட்ச் வராரு, இஃப் ஹி இஸ் ரியலி செட் அப்படின்னாக்க அவர் ஒரு 8:15 மணி வரைக்கும் விளையாடுறதுக்கு ஒரு ரியலிஸ்டிக் சான்ஸ் இருக்கு. ஸோ ஒரு சினிமா மாதிரி தான். சம்ஒன் ஒரு 2 hours தொடர்ந்து வந்துட்டே இருக்காரு அப்படின்னாக்க ஹீ வில் பி த ஹீரோ. போலர் வந்து தொடர்ந்து கூட ஒரு 10 ஓவர் போட போறது இல்லை. இந்த ஓவர் அவர் போடுறேன்னா இன்னொரு ஒரு போலர் போடுறாரு. ஸோ எக்ஸ்போஷர் கம்மியா இருக்கு. அண்ட் கேமரா இஸ் ஆல்சோ த ஆக்ஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த பிச். அதுக்கப்புறம் அவர் எங்க அடிக்கிறாரோ அங்கதான் வந்து கேமரா வந்து ஃபாலோ பண்ணுது. ஸோ ஐ ஃபீல் திஸ் குட் பி ஒன் ரீசன், கண்டினியூஸ் எக்ஸ்போஷர் டு பேட்டர்ஸ் வித்தின் த கேம் ஃப்ரேம். அது வந்து போலர்ஸை வந்து ஒரு பேக் ஃபுட்ல தள்ளுது அப்படின்னு. டூ யூ திங்க் திஸ் இஸ் அ ஃபேர் அசஸ்மெண்ட்? நீங்க வந்து இதை ஒத்துப்பீங்களா? சோ நீ சொல்ற ரீசன்ஸ் வந்து பேக் ஆஃப் த மைண்ட் வந்து அது ஸ்லோவா பில்டப் ஆகி ஒரு பிரைமரி ரீசன்னு சொல்லாம ஐ திங்க் இட்ஸ் மோர் ஆஃப் என்ன சொல்றது, இவ்வளவு வருஷமா வந்து இது நடந்திருக்கு. அண்ட் சோ the batters have been projected like that because நம்ம கேம் இப்படிதான். we can't help the fact that batters out ஆலனா they are going to be longer in the game. பட் இட் இஸ் ஜஸ்ட் நாட் அபவுட் பிளேயிங் பால்ஸ்ல. ஏக்கா இப்போ நீ கிரிக்கெட்னு எடுத்தனா ஒருத்தர் எப்படி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம வந்து எடுத்து முன்னாடி வைக்கணும் தவிர அவங்க எவ்வளவு நேரம் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஐ டோன்ட் திங்க் தட் ஷுட் பி த பிரைமரி ரீசன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இப்போ விராட் கோலி வந்து பேட்டிங் ஆட வந்தாருன்னா எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் அந்த மெல்பர்ன் T20 வேர்ல்ட் கப் மேட்ச் 82 அடிச்சு 86 82 அடிச்சாரு. I think it is one of the most highly watched match of the century probably. I'm thinking that's how it is. Yana just the magnitude of the game and Virat Kohli how he turned up and till the end he won the game. Okay, அது ஒரு விஷயம். அதே கட்டத்துல ஒரு பும்ரா வந்து அதே வேலை பண்ணியிருந்தா அந்த அளவுக்கு இருந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து I highly question it. But நீ வந்து இப்போ சமீப காலத்து நீ எடுத்தனா பும்ரா இஸ் யுவர் விராட் கோலி ஆஃப் bowling, கரெக்டா? You just see the number of matches Bumrah has single-handedly won for India or for the franchise that he represents. It is more or less equal to what Virat Kohli has done. Probably the sample size or number of years வந்து probably கம்மியா இருக்கலாம். ஏன்னா Bumrah had his own share of injuries, our concerns இருந்தது நடுவுல வந்து அந்த அளவுக்கு இல்ல. விராட் கோலி was probably longer ஆடி இருக்காரு and he's still playing. But the impact that these two create whenever they are present is equal. But somehow we get a sense, and ஒரு sense இருக்கு that Virat Kohli is the poster boy. Jasprit Bumrah poster boy தான், but still அங்க வந்து ஒரு கொஞ்சம் ஒரு லெவல் கம்மியா தான் நம்ம வந்து ப்ரொஜெக்ட் ஆகுது. ஐ திங்க் தட் கம்ஸ் ஃப்ரம் ஒரு திங்கிங். ஹிஸ்டாரிக்கலா பாத்தீங்கன்னா நீ வந்து ஒரு விவ் ரிச்சர்ட்ஸ் காலத்துல இருந்து எடுத்துக்கோ, ஒரு பிராட்மேன் காலத்துல இருந்து எடுத்துக்கோ, ஜஸ்ட்
the fans, they associate stars with the runs. I don't know why it has happened like that. டான் பிராட்மேன், அதுக்கப்புறம் ஒரு விவியன் ரிச்சர்ட்ஸ், பிரைன் லாரா, சச்சின் டெண்டுல்கர், இப்போ விராட் கோலி. ஸோ இவங்கெல்லாம் வந்து they have been the flag bearers of the next stars. பட் அதே காலகட்டத்துல தான் ஒரு ஷேன் வார்ன் இருந்தார். ஷேன் வார்ன் வந்து he had that affiliation because of his off field activities, but அவர் on field பண்ணது வந்து is remarkable. முத்தையா முரளிதரன் has 800 wickets பா. யாராவது அவரை வந்து ஒரு போஸ்டர் பாய் ஆஃப் கிரிக்கெட் ஒரு போஸ்டர் பாய் ஆஃப் வேர்ல்ட் கிரிக்கெட் அப்படின்ட்டு யாராவது போடுவாங்களா? போட மாட்டாங்க. இன்ஃபேக்ட் அந்த நம்பர் யாருமே தொடக்கூட முடியாது. சச்சின் டெண்டுல்கர் ரெக்கார்ட் கேன் ப்ராபபிளி பி broken. ஜோ ரூட் பக்கத்துல தான் இருக்காரு. விராட் கோலி ப்ராப்ளி ஓடிஐ ப்ராப்ளி இப்ப கம்மியா ஆடுறதுனால எனக்கு தெரியல. பட் முத்தையா முரளிதரனோட ரெக்கார்டு வந்து ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் கோயிங் டு பி broken. பட் he is not at all in the vicinity of a superstar. Correct? That is really very sad. I think the சொல்லுங்க சொல்லுங்க. go on. இல்ல எனக்கு எப்படி the people who run the show also, I think அவங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு where this sort of அந்த ஒரு disparity between a batter being projected like that, a bowler being projected less. I think that அந்த ஒரு slight என்ன சொல்றது அந்த ஏற்று குறைவு வந்து definitely the people who run the show also should be held accountable for it ன்னு நான் ஃபீல் பண்றேன். இல்ல இப்போ இதுல நான் வந்து இதுல இருந்து 2 பிரான்ச்சா வந்து ஃபர்ஸ்ட் இது பண்ணலாம். நான் வந்து ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தேன். அதாவது நம்பர் ஆஃப் கைஸ் டு பிளே 100 டெஸ்ட் மேட்சஸ். அதுல ஒரு 15 பேர் தான் வந்து they qualify as bowlers, primary suit bowlers. few ஆல்ரவுண்டர்ஸும் இருக்காங்க லைக் கபில் தேவ். ஸோ பிரைமரிலி bowler அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்ல எடுத்து பார்த்தா 15 பேர் தான் வந்து அந்த 80 பேர்ல வந்து 100 மேட்ச் ஆடி இருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி இன்ஜுரிஸ் ஆர் மோர் காமன் டு bowlers. இப்போ எடுத்து பார்த்தா பேட் கமின்ஸோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கும் செகண்ட் டெஸ்ட்டுக்கும் there was a 6 year கேப். பும்ரா வந்து ஒரு சர்ஜரிக்கு அப்புறமா ஒரு 1 year மிஸ் பண்ணார். நவ் வி ஆர் விட்னஸிங் ஷமீஸ் சிச்சுவேஷன். ஒரு வருஷத்துக்கு மேலேயே அந்த கம்பேக் வந்து வெயிட் ஆகிட்டே இருக்கு. வேற ஒரு பேட்டருக்கு வந்து அந்த ஒரு லாஞ்சிவிட்டி, அதாவது நம்ம பேசுறது வந்து செட் பேட்டர்ஸ், எஸ்டாப்ளிஷ்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் தான் நம்ம பேசுறோம். தெம் பிளேயிங் ஒரு 100 மேட்சஸ் அது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கு இல்லையா? அது ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்டாட்ஸ். இது நான் ரெண்டாவது எடுத்து பார்த்தேன். இப்போ ஒரு ஓடிஐ கிரிக்கெட்ல 10 செஞ்சுரிக்கு மேல அடிச்சவங்க எவ்வளவு பேர்னு பார்த்தா ஒரு 60-65 பேர் இருக்காங்க. ஆனா ஒரு 10 5 விக்கெட் ஹால் எடுத்தவங்க அப்படின்னு பார்த்தா 2 பேர் தான். அகெயின் சேம் முத்தையா முரளிதரன் அண்ட் வக்கார் யூனிஸ். ஸோ நேச்சுரலி ஒரு மாதிரி ஹவு டு அப்ரிஷியேட் something which is not entertaining by the basic looks of it. இப்போ நான் எப்படி சொல்றேன்னா, ஒரு மாஸ் சினிமா வெர்சஸ் ஒரு ஆர்ட் சினிமா அப்படின்னாக்க, மாஸ் சினிமா இஸ் ஈஸி, சம்திங் விச் இஸ் நாட் ஹேப்பனிங் இன் அவர் ரியல் லைஃப் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நான் ஏன் இது சொல்றேன்னா, ஐ எம் ஏபிள் டு அப்ரிஷியேட் ஒரு கவர் டிரைவ் ஆர் ஒரு ஸ்ட்ரெயிட் டிரைவ், ஒரு ஹுக் ஷாட் ஆர் ஒரு ரோஹித் சர்மாஸ் புல் ஷாட். பட் என்னால க்ரோயிங் அப் தான், இப்போ மேபி கொஞ்சம் எல்லாருக்கும் ஸ்கில்ஸ் வந்து ஏறி இருக்கலாம். பட் க்ரோயிங் அப் ஒரு 10 year ஓல்டு கிட்ட ஒரு பேட்ஸ்மேன் பீட்டன் ஆறத வந்து எப்படி வந்து அப்ரிஷியேட் பண்றதுக்கு நீங்க சொல்லி தருவீங்க? இது என்னோட ரெண்டாவது கொஸ்டின். இன்ஜுரி ஆன் ஒன் சைட் ஃபார் லாஞ்சிவிட்டி அண்ட் ஹவு டு அப்ரிஷியேட் குட் போலிங், அது வந்து என்னோட அடுத்த கொஸ்டின். ஐ திங்க் இது வந்து கேன் பி டன் ஒன்லி அந்த ஒரு எல்லாருக்குமே அந்த கிரிக்கெட் நாலேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா they will be able to appreciate it more so. now ஒரு ஒயிட் பால் கிரிக்கெட்ல பீட் எடுக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. பிகாஸ் எல்லாமே பேட்டிங்க்கு சாதகமா இருக்கு போது the knowledge for the common people with regards to ஒரு bowler what mentally he goes through when he is bowling a ball அப்படிங்கிற ஒரு விஷயம், with so many challenges posted against him, அந்த ஒரு நாலேஜ் வந்தாதான் ஐ திங்க் probably people will appreciate.
நீ வந்து இப்போ பும்ராவோட இன்ஜுரி த்ரெட் ஆர் ஸ்கேர் பத்தி நீ பேசின, people should be more aware of what a bowler goes through during the injury phase. I think அதுவே ஒரு 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 I think if people are more aware, சரி இப்போ ஷமி வந்து இப்போ இன்ஜுரியில இருந்து ஸ்லோவா இருந்தாரு, பட் 1 இயரா அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, என்ன மாதிரியான ஒரு மனநிலையில இருந்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து if somebody can probably showcase that to the people, I think they will start appreciating what you are saying. They'll slowly start appreciating, அப்பா இவருக்கு இந்த இன்ஜுரி இருந்தது, அவர் இன்ஜுரி ஃபேஸ்ல இதெல்லாம் பண்ணியிருக்காரு, இதெல்லாம் பண்ணி இந்த கட்டத்துக்கு வந்திருக்காரு, இந்த கட்டத்துல வந்து இப்படி போறாருன்னா then people will probably appreciate it. Whereas I'm not saying the battersக்கும் அந்த ஒரு ப்ராசஸ் இருக்கு, ஒத்துக்கிறேன், பட் whatever said and done, the physicality of the game is more superior for the bowlers. As in அவங்களுக்கு தான் more stress is there. அதை நம்ம வந்து மாத்தவே முடியாது. that is how the game is. So people need to like understand, or someone should take that responsibility of அந்த விஷயத்தை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய், ஏன்பா இப்போ இருக்கிற காலகட்டத்துல T20 bowling வந்து ஈஸியே கிடையாது. ஓகே, ஒன் டேல போடுறது ஈஸியே கிடையாது. ஏன்னா எல்லாம் பாட்டா விக்கெட்ல ஆடுறாங்க, 2 நியூ பால்ல ஆடுறாங்க, சின்ன பவுண்டரிஸ், இந்த மாதிரி பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும்போது, பவர் பிளே இருக்கு, இந்த மாதிரி பல பல விஷயங்கள் நாட் இன் ஃபேவர் ஆஃப் த போலர் இருக்கும்போது, ஒரு 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 போலர் வந்து பும்ரா மாதிரியான ஒரு போலர் வந்து, ஆர் ரஷித் கான் மாதிரி ஒரு போலர் வந்து டாமினேட் பண்றாங்க, அதையும் தாண்டி வந்து ஒரு கேம் சேஞ்சரா இருக்காங்கன்னா, ஐ திங்க் இட் இஸ் மச் பிகர் தேன் வாட் எனி அதர் பேட்டர் கேன் டு. நீ வந்து ஒரு இட் இஸ் லைக் ஆஸ்கிங் அ பேட்டர் to score runs on a green top in a T20 game. புரியுதா? அந்த ஒரு யூனிட், அந்த ஒரு பேரலல் தான் இப்போதைக்கு இருக்கு. இப்போ போலர்ஸ் எல்லாம் ஒரு பாட்டா விக்கெட்ல போடும் போது everything is against them. So I feel people should be aware of what's happening rather than just rasifying, அப்பா 6 எங்கேயோ அடிக்கிறான்ப்பா, அப்பா 4 பா என்ன மாதிரியான ஒரு விஷயம், அப்படியே என்ஜாய் பண்றாங்க. என்ஜாய் த bowling also should be celebrated, because everything is against them. They are playing against the odds, and if someone like ஒரு சொன்ன மாதிரி so many bowlers who are excelling in the shorter format should always been given that moment where they are celebrated. ஸோ எனக்கு இதுல அடுத்த ஒரு கேள்வி என்னன்னா, நான் சொன்னேன்ல என்னோட ஃபேவரட் கிரிக்கெட்டர் ராகுல் டிராவிட் அப்படின்ட்டு. வைல் க்ரோயிங் அப் உங்களோட ஃபேவரட் கிரிக்கெட்டர் யாரு? எனக்கு வந்து பிரெட் லீ வாஸ் மை ஐடல் ஏகா. ஏன்னு பார்த்தா ஆப்வியஸ்லி ஐ திங்க் நிறைய bowlers இருந்திருக்காங்க, பட் he had an aura when he was running into bowl. அவரோட அந்த ரன்னிங் ஸ்டைலா, ரன்னிங் டெக்னிக்கா இருக்கட்டும், I've never seen someone, probably ஷோயப் அக்தர் had that. ஷோயப் அக்தரும் வந்து he was intimidating. அந்த ஒரு ஓடி அந்த ஒரு லாங் ரன் அப், ஆக்சுவலி பிரெட் லீக்கும் அந்த ஒரு லாங் ரன் அப் இருக்கும். ஷோயப் அக்தர் வாஸ் மோர் இன்டிமிடேட்டிங், ஒரு மாதிரி அந்த ஒரு ஃபியர் ஃபேக்டர் கிரியேட் பண்ணாரு பிகாஸ் ஆஃப் ஸ்லிங்கி bowling ஆக்ஷன். பேட்டர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. Whereas Brett Lee, I felt he had a clean action. He is someone who is very athletic, and அவர் வந்து ஒரு கிரிக்கெட்டர் பிராக்கெட்ல போட முடியாது, அவர் ஒரு அத்லீட் பிராக்கெட்ல போடலாம். ஸோ அது வந்து எனக்கு வந்து வெரி அப்பீலிங்கா இருந்தது. And that's why I always associated with him, like அவரை மாதிரி ஆகணும், நம்ம வந்து ஒரு ஒரு ஓடும் போது கூட நல்லா அத்லெட்டிக்கா இருக்கணும், டைவ் அடிச்சு பிடிக்கணும், நல்லா ஃபாஸ்டா போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அதனால தான் he was my growing up idol அப்படின்ட்டு சொல்வேன். ரைட். நான் வந்து அதாவது இப்ப எப்படி இது பண்றது அப்படின்னாக்க, நான் இன்னொரு விஷயம் இது பண்ணேன். why it's difficult to celebrate the bowlers. milestones are very important in cricket னு நீங்க ஒத்துப்பீங்களா? For an individual, for a fan to associate with someone. Yes, of course.
I think நான் அது it is ஏன் why I am asking this, இப்போ ஒரு நல்ல பேட்டிங் விக்கெட் அப்படின்னா we have seen top 4 scoring centuries. I think இந்தியாக்கே ஒரு தடவை நடந்திருக்கு. Dravid, Jaffer, DK and someone else scored a century. ஒரு நல்ல bowling விக்கெட் அப்படின்னாக்க 2 பேர் தான் 5 விக்கெட் எடுக்க முடியும் இல்லையா? இப்போ பேட்டிங்ல வந்து ஐ ஃபீல் பேட்டிங் வந்து ஒரு இண்டிவிஜுவல் கேம் வித்தின் அ டீம் கேம். அன்லஸ் யுவர் பார்ட்னர் ரன்ஸ் யூ அவுட், நீங்க 100 அடிக்கிறத வேற யாராலையும் தடுக்க முடியாது. பெரஸ் ஒரு போலிங்ல வந்து நீங்க நல்லா போடுறீங்க, உங்க பார்ட்னரும் நல்லா போடுறாரு இன்னொரு எண்ட்ல இருந்துன்னா, தேர் ஒன்லி 10 விக்கெட்ஸ். ஸ்டேக்ஸ் இந்த பாட் வந்து 10 தான். நீங்க 3 விக்கெட் எடுக்கிறீங்க, அவர் 3 விக்கெட் எடுக்கிறாருன்னா இன்னொருத்தர் ரெண்டோ எடுத்தாக்க 10 விக்கெட் இருக்கு. ஸோ ஈவன் இன் அ குட் போலிங் விக்கெட் நீங்க வந்து ஒரு 3 விக்கெட் தான் எடுக்கிறீங்க. வேற ஒரு நல்ல பேட்டிங் விக்கெட்ல ஒருத்தரால 200, 250, 300ன்னு அடிக்க முடியும். டு யூ திங்க் தட் டைனமிக் ஆல்சோ ஆட்ஸ் டு ஒரு காமன் மேனா வந்து ஹே ஹி ஸ்கோர்ட் 250 அப்படின்னு என்னால அப்ரிஷியேட் பண்ண முடியுது. பட் ஸோ ஹைலைட்ஸ் பேக்கேஜ் இப்போ நான் வந்து எடுத்து போக்குறேன் அப்படின்னாக்க ஒரு 7 மினிட்ஸ்ல வந்து ஒரு 35 பவுண்டரி இருக்கும். வேற ஒரு 3 விக்கெட் ஹால்ல ஐ கேன் சி ஹி ஹஸ் போல்ட் ஒரு 20 ஓவர் 120 பால். பட் என்னால வந்து அந்த 3 விக்கெட்டை தான் அப்ரிஷியேட் பண்ண முடியும். இந்த ஒரு ஆஸ்பெக்ட் வந்து நீங்க வந்து there are more stats for a batsman. இப்போ நீங்க T20ஸ்ல எடுத்தீங்கன்னா ரன் ஸ்ட்ரைக் ரேட், பால்ஸ் பெர் 6, பால்ஸ் பெர் பவுண்டரி, ஆவரேஜ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. இப்போ ஒரு போலரால வந்து எக்கானமி, பால்ஸ் பெர் விக்கெட்டே வந்து ஸ்ட்ரைக் ரேட்னு சொல்லும் போது போலிங் டேர்ம்ல ஸ்ட்ரைக் ரேட்னா என்ன அப்படிங்கறதே எனக்கே ரொம்ப வருஷத்துக்கு புரியாமலாம் இருந்திருக்கு. வாட்ஸ் ஸ்ட்ரைக் ரேட் இன் bowling, what's average in bowling? Do you think the way the game is approached in terms of milestones and stats, அதுவும் வந்து ஒரு significant reason for ஒரு காமனர் டு அப்ரிஷியேட்? இப்போ மும்பை இந்தியன்ஸ் வந்து 18 கோடி கொடுத்து அவர் ரீடைன் பண்ணியிருக்காங்க. பும்ரா வந்து பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்டா ஐசிசி T20 வேர்ல்ட் கப்ல இருந்திருக்காரு. அஸ்வின் வந்து மோஸ்ட் பிளேயர் ஆஃப் த சீரீஸ் அவார்டு இந்தியாக்காக வாங்கியிருக்காரு. பட் அதை தாண்டி என்னால வந்து இப்போ எவ்வளவு செஞ்சுரி கோலி அடிச்சிருக்காரு அப்படின்னாக்கா நான் வந்து ஒரு 30, 31 டக்குன்னு சொல்ல முடியும். எவ்வளவு 5 விக்கெட் ஹால் வந்து பும்ரா எடுத்திருக்காரு அப்படின்னாக்கா ஐ எம் ஸ்கிராம்பிளிங். இஸ் தட் ஃபேர் ஃப்ரம் அ ஃபேன் பாயிண்ட் ஆஃப் வியூ? இதுதான் இப்படிதான் இருக்கு அப்படிங்கிறது. ஐ திங்க் ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க ஏகா. ஒன்னு வந்து ஒரு இண்டிவிஜுவலோட ஃபேன், ஒரு இண்டிவிஜுவல் கிரிக்கெட்டரோட ஃபேனா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஆப்வியஸ்லி அவங்க எது பண்ணாலும் வந்து they are going to celebrate, and people who are proper cricketing fans. ஸோ இது ரெண்டுமே வந்து ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஃபேன்ஸ் வந்து they are going to see all the parameters. இப்போ வந்து ஒரு bowler வந்து ஜஸ்பிரித் பும்ராவோட ஆவரேஜ் வந்து 19, 20, 21னா they will understand, wow, வேர்ல்ட் கிரிக்கெட்ல வந்து why is one of the bestனா he takes 19 balls to get 1 wicket அப்படிங்கிற ஒரு விஷயம். அது ரொம்ப கஷ்டம். டேல் ஸ்டெயின் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல he dominated. ஏன்னா அவரோட அந்த ஒரு ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தனா ஐ திங்க் I'm not sure about the numbers, but he's one of the top மோஸ்ட்ல இருப்பார். 43 balls per wicket. 42, 43ல இருப்பார், which is again great numbers. So இப்போ இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் டைப் ஆஃப் எந்த ஃபேன். நான் இப்போ விராட் கோலி வந்து 30 ரன்னு 20 பந்துல அடிச்சா கூட இட் இஸ் செலிப்ரேட்டட், இட் இஸ் ஹைலி செலிப்ரேட்டட். பட் இதே ஒரு எக்கனாமிக்கலா அஸ்வின் வந்து ஒரு மேட்ச்ல போட்டா இந்த காலகட்டத்துல 6 runs per over போறது ரொம்ப கஷ்டம். நீ வந்து அஸ்வினோட எக்கானமி எடுத்து பார்த்தோம்னா you will actually see it is very less, because he is a bit of a defensive bowler, but that is not celebrated. So that's how it is. And bowlers are நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஒரு லேபர் கிளாஸ் என்னதான் பண்ணாலும் அது வெளியே வராது. இதுக்கு முன்னாடி நீ எடுத்த அந்த ஒரு பேரலல் தான். bowlers are art film. நீ வந்து ஒரு விடுதலை இப்ப பார்ட் 2 வந்துருச்சு, எல்லாரும் வந்து நல்லா இது பண்றாங்க.
பட் விடுதலை ரிலீஸ் ஆனதே வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஓகேயா? அதே பேரலல்ல வந்து புஷ்பா 2 மாஸ் மூவி 1000 கோடி பண்ணுது. அதுதான் பேட்டிங். அவங்க 20 பால்ல 30 ரன் அடிச்சா கூட அது பிரம்மாண்டமான ஒரு விஷயமா பாப்பாங்க. இப்போ எந்த இதுல கண்டென்ட் அதிகமா இருக்குன்னு பார்த்தோம்னா, ஆப்வியஸ்லி ஒரு விடுதலையில வந்து நிறைய ஆர்ட் இருக்கு, அந்த கேமரா ஆங்கிள் இருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. பட் புஷ்பா 2ல வந்து ஏன் அந்த அளவுக்கு ப்ராபப்ளி கண்டென்ட் இல்ல, பட் மாசி மூமெண்ட்ஸ் இருக்குன்னா, ஏன்னா கிரிக்கெட் வந்து ஃபார் பேட்டர்ஸ் வந்து இட் இஸ் பீன் ஸ்பூன் ஃபெட் தான். இட்ஸ் ஈஸியர் ஃபார் தேம் டு ஸ்கோர் ரன்ஸ் வித் தோஸ் ஷார்ட்டர் பவுண்டரிஸ், டூ நியூ பால்ஸ், எஸ்பெஷலி ஒயிட் பால் கிரிக்கெட் பத்தி தான் நான் பேசினேன். ஸோ ஐ திங்க் இட் ஹேஸ் டு பி ஒரு கான்சியஸ் எஃபர்ட் ஃப்ரம் பீப்புள் ஹூ ரன் த ஷோ டு ஆல்சோ ப்ரொஜெக்ட் இட். ஐ திங்க் ஒயிட் பால் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ஹேப்பனிங், பிகாஸ் பிசினஸ் சைட்ல வந்து இட் இஸ் பிக் ஹிட். நீ T20ல வந்து யூ ஹேவ் டு கிவ் தம் பார்ட் ஆஃப் விக்கெட்ஸ். பீப்புள் லவ் செலிப்ரேட்டிங் தோஸ் சிக்ஸர்ஸ் அண்ட் பவுண்டரிஸ். மேட்சுக்கு 250 அடிக்கணும், திருப்பியும் செகண்ட் பேட்டிங் ஆடுற டீம் வந்து 248 அடிக்கணும். இதுதான் பேராமீட்டரா இருக்கு. போலர்ஸ் அதுல வந்து செத்து போயிடுவாங்க. ஓகே, நீ ஒரு ஃபார்மேட் அப்படி எடுத்திருக்கிறனா, அட்லீஸ்ட் டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட்ல வந்து ப்ரொஜெக்ட் த போலர்ஸ், ட்ரீட் them like stars and give them ஒரு option or an opportunity where it is the challenge is equal. I think with good thing with the World Test Championship is the fact that more results are coming. People இப்போ வந்து டீம்ஸ் ஆர் வந்து ரிசல்ட்டை நோக்கி தான் போறாங்க. சோ அதனாலதான் நீ பார்த்தனா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஆரம்பிச்சதுல இருந்து பேட்டர்ஸோட அந்த ஆவரேஜ் எல்லாம் ஒரு மாதிரி கம்மியா இருக்கும். நீ இந்தியன் டீமே எடுத்து பாத்துக்கோ. பிகாஸ் they are going towards wins. அதுல அடிக்க சொல்ல நான் என்ன கேக்குறேன், பேட்டர்ஸ் அவ்வளோ இதுனா ஒரு சேலஞ்ச் உனக்கு இருக்குப்பா. You're playing on a red soil turning wicket, or you're playing on a green wicket, or the wicket is bouncy. அதுல நீ அடிச்சிட்டு நீ வா. சோ அந்த அத்தன்டிக் கிரிக்கெட் ஃபேன் இருக்கான்ல, அவன் வந்து he'll celebrate, ஓகே வாவ் இவன் வந்து இந்த ஒரு சிச்சுவேஷன்ல அடிச்சிருக்கான், சோ he is great பா அப்படிங்கிற ஒரு விஷயம். whereas இந்த மாசியான பேட்டர்ஸ் சும்மா I'm just saying, people who just see the numbers, they will not appreciate what a batter does. I think somewhere along the line, இப்போ பேட்டர்ஸ்க்கு நீ வந்து அந்த ஒரு T20 ஃபார்மேட், ஒயிட் பால் ஃபார்மேட் கொடுக்குறேன்னா, பவுலர்ஸுக்கு வந்து இந்த ஃபார்மேட் கொடுத்து you need to promote them, you need to elevate them, you have to have your Bumrahs, you have to have your வேற யாரு இருக்கா இப்போதைக்கு, ஜேம்ஸ் ஆண்டர்சனும் போயிட்டாரு, ரிட்டையர் ஆயிட்டாரு. ரபாடா, கமின்ஸ், மிச்சல் ஸ்டார்க், அவங்க எல்லாம் போடுங்க ஐசிசி ஓட அந்த ஒரு போஸ்டர்ல போடுங்க. இட் ஹாஸ் டு பி தேர். இட் cannot be only the batters. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பேட்டர்ஸ், மோஸ்ட் ஆஃப் த பேட்டர்ஸ் ஆர் கேப்டன்ஸ் வேற. But I'm saying you go out of the way and you put them on the poster so that people are aware, okay இவங்களும் ஸ்டார்ஸ் இருக்காங்க, இந்த bowlingலயும் ஸ்டார்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். புரியுது. ஸோ நீங்க இப்போ சொன்னது வந்து ஒரு ஃபேர் பாயிண்ட். இட்ஸ் நாட் ஹேப்பனிங் ஒன்லி இன் கிரிக்கெட் அப்படிங்கறது வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கணும்ல. இப்போ ஒரு ஃபுட்பால் இருக்கு அப்படின்னாக்க, you are a big Manchester City fan. Rodri, the reigning Ballon d'Or winner. சில ஜேர்னலிஸ்ட், கார்டியன் மாதிரி ஏஜென்சிஸோட டாப் 100 ஃபுட்பாலர்ஸ்ல ராட்ரி தான் நம்பர் 1, வினிஷியஸ் தான் நம்பர் 2. இப்போ ராட்ரி இல்லாம மான்செஸ்டர் சிட்டி வந்து ஒரு 12 மேட்ச்ல 9 மேட்ச் தோத்துருக்கீங்க. நான் ஏன் ராட்ரியோட எக்ஸாம்பிள் எடுத்துட்டு வரேன்னா, he is the first defensive midfielder to win the Ballon d'Or award in 34 years. இத்தனை வருஷமா நம்ம மெஸ்ஸி, ரொனால்டோ அப்படின்னு தான் பார்த்துருக்கோம். சம்வேர் ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஃபேன்ஸ் வந்து ஒரு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர், அதாவது ஹோல்டிங்
his role is primarily to not let goals or conductor அப்படிங்கிற மாதிரி such an underappreciated role. ஈவன் ஒரு ஃபேண்டசி பிரீமியர் லீக் ஆடுறவங்களுக்கு கூட தெரியும், ஒரு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டரை நீங்க எடுத்தீங்கன்னா யூ ஆர் நாட் கோயிங் டு கெட் எனி பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏன் அந்த ஒரு பேரல் எடுத்துட்டு வரேன் அப்படின்னாக்க, ஆல் தீஸ் இயர்ஸ் தி அட்டாக்கர்ஸ் அண்ட் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர்ஸ் தான் வந்து அந்த பிக் ப்ரைசஸ் எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்காங்க. என்னால வந்து நான் க்ரோயிங் அப் ஒரு நில் ஸ்கோர் லைனை வந்து எனக்கு அப்ரிஷியேட் பண்றதுக்கு தெரியல. ஒரு 3 ஒரு 5-2 அப்படின்னாக்க 7 கோல் போயிருக்கு. ஒரு நில்னா வந்து 2 டீம்ஸும் செமையா டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத வந்து அப்ரிஷியேட் பண்ண தெரியல. டு யூ திங்க் தட் பேரலல் ஒர்க்ஸ் இன் கிரிக்கெட்? அதாவது பேட்டர்ஸ் வந்து ஸ்ட்ரைக்கர்ஸ் அண்ட் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர்ஸ் மாதிரியும், bowlers வந்து டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர்ஸ் அண்ட் டிஃபெண்டர்ஸ் அப்படின்ட்டு. டு யூ அக்ரி வித் தட் பேரலல்? I think I agree. I think Ashwin also இப்போ I think one of his interviews with ஃபாக்ஸா இல்ல யூகேல என்ன இருக்கு, ஸ்கை நாசர் ஹுசேன் அவங்கலாம் போகும்போது ஐ திங்க் he drew this parallel தான். ஐ திங்க் 100% இது ஐ திங்க் திஸ் இஸ் த ரைட் ஒரு மாதிரி எக்ஸாம்பிள் ஃபார் வாட் வி டாக். ஐ திங்க் இன் the batters are the strikers, but நான் எப்படி சொன்ன ஸ்டார்டிங்ல வந்து bowlers வந்து win your tournaments மாதிரி, டிஃபெண்டர்ஸ் நீ உனக்கு ஒழுங்கா இல்லைன்னா நீ டோர்னமெண்ட் வின் பண்ண முடியாது. மீன் ஃபுட்பால் பொறுத்த வரைக்கும் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண முடியாது. நீ கோல் அடிக்கலாம், நீ எவ்வளவுதான் கோல் அடிக்கலாம், பட் உன் டிஃபெண்டர்ஸ் டிஃபெண்ட் பண்ணலாம்னா அவங்களும் கோல் அடிப்பாங்க. ஸோ அதேதான் உனக்கு வந்து கிரிக்கெட்லயும் வந்து இட் இஸ் வெரி வெரி சிமிலர் கேம் பிளே தான், கேம் ஸ்டைல் தான், ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும். I think bowlers are more defensive, but only when you defend, only if your defense is strong, you will be able to win championships. இப்போ 1-1 இருக்கும் போது எந்த டிஃபென்ஸ் is going to crumble under pressure or எந்த டிஃபென்ஸ் holds well, இதுதான் வந்து ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் ஆஃப் a game or a final. நீ வந்து இப்போ நம்ம இப்போ T20 வேர்ல்ட் கப் நடந்து முடிஞ்சதுல சவுத் ஆப்பிரிக்கா restricted India to 136. I think they bowled really well throughout the tournament. India also bowled well throughout the tournament. But Indian team வந்து வின் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா அந்த crunch momentல they were able to deliver. You had your Hardik Pandya, you had your Jasprit Bumrah doing well. அந்த மேட்ச்ல ஹர்ஷ்தீப்பும் சூப்பரா போட்டாரு, அந்த ஒரு கிரன்ச் ஓவர் ஃபைனல்ல சூப்பரா போட்டாரு. ஐ திங்க் தட் வின்ஸ் யூ டோர்னமெண்ட்ஸ். அந்த கிரன்ச் அந்த மோமெண்ட்ஸ் ஆஃப் த கேமை கேப்சர் பண்றது bowling டீம் தான். அவங்க கேப்சர் பண்ணாதான் நீங்க வந்து வின் பண்ண முடியும். I think it's a great parallel what you said. இன்னொரு ஒரு பாயிண்ட் நான் வந்து இது பண்ணேன் என்னன்னா, இந்த 3rd டெஸ்ட் பிரிஸ்பன் டெஸ்ட்ல ஹேசல்வுட் உட்கார்ந்துட்டாரு. ஓகே, நான் ஜஸ்ட் பிரிங்கிங் தட். இது ஹேசல்வுட் உட்கார்ந்துட்டாரு, ஸ்டார்க்கும் கம்மின்ஸும் வந்து இழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தது. ஃபாலோ ஆனே கொடுப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன்லாம் இருந்தது. தட்ஸ் ஆன் ஒன் சைடு. ஆன் தி அதர் சைடு இந்தியா வந்து தே ஆடட் தேர் பேட்டிங் டெப்த், டெய்லண்டர்ஸை கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவென்ச்சுவலி அந்த பேட்டர்ஸ் ஃபெயில் ஆனப்போ eventually it came down to Bumrah and Akashdeep to avoid the follow on. ஒரு சம ஐரனியா இருந்தது எனக்கு. ஒரு பக்கம் bowlers வந்து உட்கார்ந்துட்டாரு ஒருத்தர், ஸ்ட்ரைக் bowler. none of the batters were able to pitch in. நீங்க சும்மா பார்ட் டைமா போட்டாக்க வெளுத்துருவாங்க. whereas இந்த பக்கம் வந்து batters couldn't cross the line by themselves. இங்க bowlers வந்து இது பண்ணாங்க. அதுவும் do you think, how do you see that? உங்க டீம்ல நீங்க விளையாண்ட காலத்துல if things go really wrong, டிக்ளரேஷன்ங்கிறது எவ்ரிடே நடக்கிற விஷயம் கிடையாதுல. you are expected to improve your batting. நம்ம நிறைய நேரங்கள்ல கேப்டன் சொல்லி பார்ப்போம், our bowlers are trying really hard in the nets to improve their batting skill அப்படின்ட்டு. Have you ever heard about the batters trying hard in the nets to improve their bowling skills if required?
how do you see இது எப்படி இருக்கும் ஜெனரலி நான் அப்படி கேக்குறேன். லைக் bowlers எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க அது மாதிரி கேக்குறியா? bowlers வந்து பேட்டிங் ப்ரிப்பேர் பண்ணணும். you are required to do the extra work as well. But batters வந்து if someone is scoring 150, he is not required to bowl even ஒரு ஓவர் கூட கை சுத்தணும் அப்படிங்கிறது இல்ல. நீங்க வந்து இத வந்து this is how it is அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? or were there bitter feelings in the bowling group? என்னப்பா நம்மள பேட்டிங் ஆடவும் சொல்றாங்க அப்படின்னு. See, sometimes எனக்கு நிறைய ரொம்ப இல்ல பட் the thing நம்ம வந்து இப்போ போலிங் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போலிங் போட்டுட்டு ஒரு 80-90 ஓவர்ஸ் போலிங் போட்டுட்டு சரிடா ஒரு 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 நாள் நம்மளுக்கு வந்து ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின் போதுதான் சம்டைம்ஸ் யுவர் பேட்டிங் ஒரு மாதிரி டக்குன்னு ஒரு 3-4 விக்கெட் விழுந்துரும், டக்குன்னு கொலாப்ஸ் இருக்கும். that is part of the game. You are expected to turn out. This is also another aspect where the bowlers should be given more and ஒரு importance. என்னன்னு பாத்தீங்கன்னா bowlers are now expected to bat. It is no more ஒரு ரீசன் நீ கொடுக்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆகாஷ்தீப் அண்ட் பும்ரா வந்து அடிச்சு கொடுத்தாங்கன்னா because there is an expectation slowly building up that they should bat அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். And to a certain extent அந்த இண்டிவிஜுவல் எப்படி யோசிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மார்னஸ் லபிஷன் எடுத்துக்கலாம். he can also bowl in the sense he loves bowling. அந்த ஒரு பேஷன் தெரியுது. அந்த அவங்க டொமஸ்டிக்ல வந்து நிறைய போடுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம். மீடியம் பேஸே போட ஆரம்பிச்சாரு. அதுதான் மீடியம் பேஸ். he bowls bouncers, நிறைய ட்ரை பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த ஒரு enthusiasm I don't see much with the current generation of batters coming. அந்த ஒரு enthusiasm-ஓட சரி இன்னொரு ஸ்கில் செட்ஸ் நம்ம கத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். see I won't blame them. அந்த அளவுக்கு பிளேமும் பண்ண முடியாது. ஏன்னா now with the impact substitute and நிறைய அந்த ஒரு சேஞ்சஸ் வந்ததுனால அந்த ஒரு we are not giving them enough opportunity to probably excite them அப்படிங்கிற ஒரு விஷயம். But saying that, yes, I think there is also a reason where ஒரு Indian not ஒரு Indian batters but batters அவங்க sometimes they get the sense that okay batting ஆடுறதோட ஓவர் அப்படிங்கிற ஒரு விஷயம். and bowlers there is an expectation. மாதிரி கரண்ட் சிச்சுவேஷன் வரும்போது players are bound to improve their batting. Whereas batters க்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்ல. I wish that happens. பேட்டர்ஸ்க்கு வந்து ஒரு மைண்ட் செட்ல என்னன்னா ஓகே bowlers தானே, அவங்க தானே bowling போடணும், அவங்க தானே விக்கெட் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். bowlers also I think slowly it will come. Slowly it will happen. Batters so there should be an expectation that okay நீ வந்து ஒரு 3-4 ஓவர் போட முடிஞ்சா it is good for the team and improve your skill sets அப்படிங்கிற ஒரு விஷயம். ரைட். நான் ஏன் வந்து நீங்க சொன்னது ஃபேர் பாயிண்ட். ஏன்னா இந்தியா ஒரு வேர்ல்ட் கப்பே வந்து ப்ராக்டிக்கலி ஒன் வித் யுவராஜ் அண்ட் செவாக் அண்ட் சச்சின் ஆல் ஆஃப் தெம் பிச்சிங் இன் as the fifth bowler. இன்னொரு பார்ட் வந்து இந்த ஃபுட்பால் கிரிக்கெட் பேரலல்ல இங்கதான் வந்து கொஞ்சம் அந்த ஒரு பேரலல் உடையுது. ஏன்னா ஒரு ஸ்ட்ரைக்கர் வந்து போய் உட்கார்ந்துக்க முடியாது கோல் பக்கத்துல. he also has to come and defend. நிறைய ஸ்ட்ரைக்கர்ஸ் வந்து ஹெட் பண்ணி கிளியரன்ஸ் பண்ணிலாம் பார்த்தது உண்டு. நான் அதனாலதான் வந்து அந்த ஒரு இதுக்கு கேட்டேன். நான் அதுதான் சொல்றேன், குட் டீம்ஸ் வந்து அந்த எக்ஸ்ட்ரா பர்டன் எந்த பிளேயர் எடுக்கிறானோ they will eventually benefit and they will go on to win the games. இப்போ ரொனால்டோ மெஸ்ஸி வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு பின்னாடி போய் டிஃபெண்ட் பண்றாங்களோ if they are falling back, if they are able to keep going front and forward, I think that team is going to benefit a lot. அதே மாதிரி தான் பேட்டர்ஸும் வந்து உனக்கு bowling போடுறாங்க, if they can enhance their skill ஒரு 3-4 ஓவர்ல போட்டுட்டு டெஸ்ட் மேட்ச்லயா இருக்கட்டும் இல்லாட்டி ODI or T20லயா இருக்கட்டும், that is going to benefit the teams.
why we probably won the T20 World Cup was a big difference வந்து நான் வந்து இப்ப சொல்றேன். அக்ஷர் பட்டேல் மூட் ஆஃப் தி ஆர்டர். அந்த 30 ரன்ஸ் குரூஷியலா அடிப்பான். if I'm 30 runs crucial அடிப்பான். 40 ஆமா கரெக்ட். something he contributed. so அவன் பின்னாடி இல்லாம முன்னாடி போய் அடிச்சான். ஹர்திக் பாண்டியா bowlingல கான்ட்ரிபியூட் பண்ணாரு. so you can see the more multi-dimensional cricketers are there for you. இப்போ இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, உன் பேட்டிங் எந்த அளவுக்கு ஃபார் அன் ஆல்ரவுண்டர், உன் பேட்டிங் எந்த அளவுக்கு உன்னோட ஸ்ட்ரென்த்தோ அதே லெவல்ல உன் போலிங்கும் இருந்துச்சுன்னா நீ வந்து கிங்கு. ஜடேஜா இப்போ ஏன் வந்து மோர் ப்ராமினன்ஸ் ஃபார் ஹிம் ஓவர் அஸ்வின் when it comes to overseasனா, somewhere along the line அந்த லெஃப்ட் ஹேண்டருங்கிற அந்த ஒரு விஷயம் and different other facets where he can contribute. He is as a fielder he is great. ஒரு டைட்டா போடுற அந்த ரோல் நல்லா பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். So I mean that's where the game is moving forward. So again நம்ம இப்போ wrap upக்கு வர நேரம் ஆயிடுச்சு. கமிங் டு ஜஸ்பிரீத் பும்ரா, அவர் இந்த வருஷம் T20 வேர்ல்ட் கப்போட பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட். he will most likely win the player of the series award. அதாவது இந்த பார்டர் கவாஸ்கர்ல there will be one India player of the series and one Australia player of the series. So பும்ராக்கு கொடுப்பாங்க and he has the most wickets in internationals this year. So I'm sticking my neck out and saying he will win the ICC player of the year award. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. and on the other hand கோலி ஒரு ஃபார்மேட்ல இருந்து ரிட்டையர் ஆயாச்சு, ரோஹித்தும் ரிட்டையர் ஆயாச்சு, அண்ட் வி ஆர் நாட் ஷியோர் ஹவு லாங் தே கேன் கோ ஆன் இன் தி அதர் டூ ஃபார்மேட்ஸ். ஏன்னா இப்போ நெக்ஸ்ட் சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு அப்புறமா மேபி தே மே ரிட்டையர் ஃப்ரம் ஓடிஐஸ் ஆஸ் வெல் அப்படின்ட்டு ஐ எம் எக்ஸ்பெக்டிங். வித் ரோஹித் சர்மா ஐ டோன்ட் நோ அபவுட் டெஸ்ட் ஆஸ் வெல். ஸோ இப்போ வந்து ஒரு பக்கம் இந்த ஒரு வாய்ட், தட் சூப்பர் ஸ்டார் வாய்ட், தோனியை நம்ம ஐபிஎல்ல மட்டும்தான் பார்க்குறோம். ஸோ வி மூவ் ஆன் ஃப்ரம் தட் ஆஸ் வெல். அந்த நெக்ஸ்ட் கிராப் வந்து யாரு அப்படின்னு நமக்கு தெரியல. ரிஷப் பந்த், சூர்யா இஸ் ஆல்சோ ஏஜிங், ஹர்திக் இஸ் நாட் பிளேயிங் ஆல் 3 ஃபார்மேட்ஸ். டு யூ திங்க் திஸ் இஸ் ப்ராபப்ளி த ரைட் டைம், ஒரு அது அமையும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல? பும்ரா இஸ் ஆல்சோ ஒன்லி 30. டு யூ திங்க் அப்படி ஒரு இதுவா he can be the poster boy for one and all, அதாவது நம்பர் 1 கை அப்படிங்கிற மாதிரி? 100%. ஐ திங்க் இந்த ஒரு கட்டத்திலே அவர் தான் இருக்கணும் போஸ்டர் பாய். இந்த ஒரு சீரீஸ் நீ ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சதுலயே அதுலயே உனக்கு வந்து நீயே சொல்லிட்ட ஆன்சர். இந்த சீரீஸ் அலைவா இருக்குன்னா அதுக்கு காரணம் ஒன் அண்ட் ஒன்லி பும்ரா. இதுல உனக்கு மாற்று கருத்தே இருக்க வேண்டாம். வித் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா slowly at the fag end of their career, we don't know when exactly they'll retire, but definitely going forward he's not. I think Bumrah should be the poster boy for cricket, not just Indian cricket. The things that he is doing, அவரோட numbers எடுத்தோம்னா obviously it is there for everyone to see, but just the way he is performing in all formats of the game, he's dominating in every format. I don't think any other bowler has done that. T20 cricket ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 20 years ஆயிடுச்சு. Not many bowlers were able to dominate in each and every format of the game. So அந்த விதத்துல no doubt he should be the poster boy. என்ன கேட்டா ஒரு ஸ்டெப் மேல போயிட்டு இந்தியன் கிரிக்கெட்டுக்கு அவர் தான் கேப்டனா இருக்கணும்னு நான் ஃபீல் பண்றேன். But saying that it will practically not happen. But நான் ஒரு விஷயம் சொல்றேன், உனக்கு நெக்ஸ்ட் யார் இன் லைன் வித் கேப்டன் அப்படின்னு பார்த்தா டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒரு பிக் கொஸ்டின் மார்க் இருக்கு. ரோஹித் சர்மா தாண்டி யாருன்னு பார்த்தனா ஐ திங்க் ரிஷப் பண்ட் இஸ் ப்ராபப்ளி an option, but I still feel Bumrah with whatever he showed in the first test in Perth, I think he is very much capable and we saw a big difference. அந்த ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே ஒரு மிகப்பெரிய ஒரு டிஃபரன்ஸ் நம்ம பார்த்தோம். பட் him being a fast bowler, இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்கு, இந்த மாதிரி விஷயம் வச்சு பார்க்கும்போது அது நடக்காது. பட் ஐ திங்க் அங்கதான் வந்து they should just give like
what Pat Cummins is doing. அவ்வளவுதான், simple. Exactly. I feel எடுத்துதான் அந்த ஒரு பண்ட், அந்த ஒரு விஷயம் எடுத்துதானே பார்ப்போம். See, injury is something you cannot control. அவர் நார்மலா நெட்ஸ்ல போடும்போது கூட இன்ஜுரி ஆகலாம். பட் ஐ எம் சேயிங் ஓகே, லெட்ஸ் சி, அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு யூ நீட் டு ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர் பிளான் இருக்கணும், எப்படி அவரை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். பட் ஐ ஃபீல் இந்தியா வில் பெனிஃபிட் மோர், எஸ்பெஷலி வித் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப். இப்போ இந்த ஃபார்மேட்ல எவ்ரி டீம் இஸ் யூ நீட் ரிசல்ட்ஸ், அண்ட் ஐ ஃபீல் we are lacking big time in strategy. Indian team strategically வந்து நிறைய lack. we are just behind. We are not having any strategies. Travis Headக்கு எப்படி போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியல. I think if you get a bowling mind in அந்த leadership groupல, I think India will benefit more, and you'll have everything to gain தான் நான் ஃபீல் பண்றேன். I think இப்போ அதான் நீங்க சொன்ன மாதிரி, if he is made the captain, organically he will be in the news. In terms of press conference அந்த மாதிரியான விஷயம். Then it will lead into that ஒரு நம்ம வந்து ஒரு டீச் பண்ணி நீங்க வந்து இவரை சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் லைக் ஹவு ஒரு பிராட்மேன் அப்படின்னா ஒரு இது விவ் ரிச்சர்ட்ஸ் நடந்து வந்தாலே ஒரு ஆரா, சச்சின் வந்தாலே சச்சின் அவுட் ஆயிட்டா டிவி ஆஃப் பண்ணிடுவாங்க, தோனி கோலி நடந்து வந்தா அவங்க டீம் ஆள் அவுட் ஆனாலே the crowd is cheering because the incoming batter is their superstar. So அந்த மாதிரி ஒரு இது வந்து it wasn't done overnight. It had lot of ஒரு சப்கான்ஷியஸா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இதுவா கூட நம்ம எடுத்துப்போமே. ஸோ ஐ ஃபீல் பும்ரா வந்து நம்ம கேப்டன் ஆக்குனா இந்த வித் ஆல் தீஸ் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ், Mumbai Indians rewarded him well. ICC is going to award him so many things. So I think everything can ஒரு மாதிரி culminate ஆகி the next poster boy அவர் இருப்பாரு அப்படின்னு I feel. But let's hope. Thank you, Yomi. Thank you Ekka. I think it was very interesting. ஆனா ஒரு டிஸ்கஷன் தான். ரொம்ப நாளா யாரு கூடயாவது பேசணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஐடியா கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. For actually bringing out this topic. So thanks a lot once again. மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. and also உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பா போடுங்க. I think it's about time that the bowlers are recognized, celebrated. என்ன சொல்லுங்க. ஒரு ஓபன் எண்டட் क्वेश्चनோட நான் விட்டுறேன். I don't want your opinion. Why should bowlers not get the benefit of doubt? Benefit of doubt should go to the batter. In the third umpire call, dicey catch calls, runoutsல framing சரியா இல்ல அப்படினாக்க ஒரு இது இருக்குல்ல. I don't want you to answer, but just why are they getting the benefit of doubt அப்படி ஒரு இதுக்கு நான் வந்து just keeping it open ended. Okay brilliant. Yeah, அந்த கேள்விக்கு நீங்க கமெண்ட்ஸ்ல பதில்ல போடுங்க. ஐ திங்க் இட் இஸ் a very இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி கடைசியில எழுப்பி இருக்காரு. ஓகே ஃபைன் நேகா, thanks a lot for taking over and bringing a good content. I'll see you guys in my next video. Until then, this is Eka and Yomi signing off the field. See you guys. Bye bye.